அப்ப நீங்க நாளைய தலைவர்கள் அப்ப என்ன செய்வாங்க வீட்டுல போய் இப்படியான விழிப்புணர்வுகளை அடுத்த நாள் போய் யோசிக்கிறாங்க. உண்மையாவே இந்த பஸ் ஸ்டாண்டுகள் வந்து மிக மோசமாக இருக்கு. வார பஸ்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு மேலே போகிற அதுல கேமரா போட்டு அதுக்கு இறக்கி கட்டி போட்டு கொடுத்துக்கிறோம். அப்படியான சிஸ்டங்களை கொண்டு வரோம். சட்டங்களை வந்து நாங்கள் ஒதுக்கினா தான் இல்லை. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் விளங்கி தானே இருக்கு. ரைட். மைக்ரோ பிளாஸ்டிக் பார்த்துட்டாங்களே. ரைட். அப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கடலில் இருந்து தானே ஏன்னா கடலில் வந்து என்னதான் சுற்றுலாக்கினாலும் பீச் கிளீனப் செய்யாத உலக நாடுகளில் இருந்து கடலுக்குள்ள என்ன செய்யும் பிளாஸ்டிக் விடாமல் எல்லாம் வேறு நீங்கள் தயவு செய்து இந்த தண்ணி போட்டு பாய்க்கோ என்ன குடிக்கிற வீட்டில் இருந்து தண்ணி போட்டு கொண்டு வாங்கும். வேறு ஒருக்கா குடிச்சிட்டு என்ன செய்யலாம் உள்ள சொல்லி எந்தெந்த போட்டுருக்கீங்க இதனால காசுதான். இப்போ வேஸ்ட் வந்து மணி என்ன வேஸ்ட் சொல்றது வந்து என்ன சொல்லலாம் கழிவு மணி வரலாம். சரியா? நாங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் வாங்காமல வீட உடனே காசு தான். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் வேஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்தா அது காசு ஒன்றா கொடுத்து இல்லையா? சரி. அப்போ நண்டு நான் கொண்டு சாப்பிட்றேன். மரக்கறியும் கூடாது. இந்த மரக்கறியெல்லாம் கரண்ட் இப்போ கூட அடிப்பார்.